ஓகேங்களா? ஏன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கே தயக்கம். பாருங்க, நான்லாம் இந்த வெஸ்டேஜ்ல சேரும்போது இந்த பர்ச்சேஸ்ங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு துளி 0.001% கூட, ஐயோ! பர்ச்சேஸ் வேற பண்ணணுமா? பொருள் வேற வாங்கணுமா? அதுக்கு வேற காசு குடுக்கணுமான்னு ஒரு பெர்சன்டேஜ் 0.01% கூட நான் அத பத்தி திங்க் பண்ணல. ஏன்னா அது ஒரு விஷயம் நான் பார்த்ததெல்லாம் இங்க வருமானங்க. லட்சமா சம்பாரிக்கிறாங்க. நம்ம இதுல எப்படி சம்பாரிக்க முடியும்? நம்ம எப்படி என்ன பண்ணலாம்? எப்படி டீம டெவலப் பண்ணலாம்? எப்படிலாம் நம்ம வந்து இந்த பிசினஸ பண்ணலாம்? அப்படிங்கிறதுல மட்டும் தான் யோசிச்சேன். அத நினைச்சு தான் நான் வந்து அ யோசிச்சேன். அத நினைச்சு தான் நான் வந்து என்ன பண்ணலாம்? எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணேனே தவிர, பர்ச்சேஸ்ங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நெறைய பேர் என்னன்னா, பர்ச்சேஸ் நம்ம வேற காசு போட்டுருக்கோம். நம்ம காசு வாங்கணுமா? அது வாங்கணுமா? அத நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையவே விட்டுர்றீங்க. இதுதாங்க டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்க வந்து இன்னமும் இங்கேயே இருக்கிறதுக்கான வித்தியாசம். வாழ்க்கை மாறணும்னா இங்க பாருங்க, நம்ம வீட்ல வந்து தண்ணி பிரச்சனை. தண்ணியே இல்ல. கஷ்டப்பட்டு கடன உடன வாங்கி ஒரு போர் போடுறீங்க. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ரூ. 1,00,000 செலவு பண்ணி 700, 800 அடிக்கு மேல போர் போடுறீங்க. போர் போட்டு தண்ணி வந்துருச்சு. ஆ மோட்டர் இறக்குறீங்க. மோட்டர் இறக்குறதுக்கு மோட்டர்ல தண்ணி ஊத்துவாங்க. அங்க ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. மோட்டர்லாம் செக் பண்ணி மோட்டர்லாம் தண்ணி ஊத்தி இறக்கணும் அப்படின்றாங்க. ஏங்க நான் தண்ணி இல்ல, தண்ணி பிரச்சனைன்னு தான் நான் போரே போட்டுருக்கேன். அதுக்கு தான் மோட்டரே இறக்குறேன். நீங்க என்ட்டயே வந்து தண்ணி கேட்கறீங்களா? தண்ணிலாம் தர முடியாதுங்க. மோட்டர் இறக்குங்க அப்படின்னு சொன்னா அது வெறும் மோட்டர் இறக்கி மோட்டர் ஸ்விட்ச் போட்டா தண்ணி வருமா? ஏன்னா அந்த மோட்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல ஒரு லெவல் இருக்கும். அங்க கொஞ்சூண்டு தண்ணி ஊத்துனா தான் அதுக்கப்புறம் அந்த ஒரு துளி தண்ணி எக்ஸாம்பிள் 1 லிட்டர் தண்ணி ஊத்துனீங்கன்னா தான் அந்த போர் மூலியமா லட்சமா தண்ணீய வெளிய எடுக்க முடியும். லட்ச லிட்டர் தண்ணி வெளிய எடுக்க முடியும். பல லிட்டர் தண்ணி வெளிய எடுக்க முடியும். அந்த 1 லிட்டர் தண்ணி ஊத்தாம பல லிட்டர் தண்ணி வராது. அதே மாரி தான் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணாம 100 பிவி பண்ணாம உங்களுக்கு லட்சம் பிவி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நானும் 100 பிவி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் ஒண்ணும் லட்சம் பிவி பண்ணல. நான் இவ்வளோ சம்பாரிக்கிறனால நீ வந்து 10,000 பிவி பண்ணிட்டு இல்ல. என்னோட வீட்டுக்கு அந்த 100 பிவி தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும். அதனால தான் எனக்கு இவ்வளோ 10,00,000 பிவி வருது. ஓகேங்களா? அந்த துளியோண்டு தண்ணி ஊத்துற மாரி தான் நம்ம செல்ஃப் பர்ச்சேஸ். அத வந்து நெனச்சுக்கிட்டு ஓ ஹோல் பிசினஸவே கோட்ட விடுறவங்க தான் இங்க நெறைய பேர் இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. கிடைச்சிருக்க வாய்ப்ப விட்டுறாதீங்க.